கழுத்தை கிடுக்க முடியல மாட்டாங்க மாட்டாங்க மாட்டிக்காக அவர் கவுண்டர் பஞ்சில ஸ்கூல்ல நிக்கிற மேரி ஏறி நிக்கிற பெஞ்சில யாருக்கு டாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சொல்லுங்க. கும்பலக்கணம் தனுசு புராணம் சார். அதுல கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சதயம். கும்பலக்கணம் கும்பலக்கணம் 3ஆம் பாத சதயம். தனுசு ராசி 3ஆம் பாத சதயம். கும்பலக்கணம் கும்பலக்கணம் கும்பல கும்பல கும்பலக்கணம் கும்பலக்கணம் கும்பல கும்பல தனுஷா தனுஷா தனுஷா. மச்சான் மச்சான் பைத்தியம். ஏய் மச்சான் அப்படிலாம் இல்லடா. யாரா சொன்னது? உங்களே பைத்தியம் தானா நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சத்தியமா சார் பைத்தியம் தானா பைத்தியம் தானு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. நான் கேக்குறேன் எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? வாய் தவறி வருது சார். தப்பு சார். வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்து யாருப்பா எலிமினேஷன் ஆகணும்னு கேட்டா வினோத் தெரியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன்னு எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அந்த அங்க போய் உட்காந்துக்கிறோம். யார் ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ வந்து பிரவீன் கத்திரி வந்து அங்கேயும் வினோத் பார் வினோத் அப்படின்ற இங்க வந்தா வினோத்ன்ற ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதனால சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற? போல் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்றவ போல. 12 seconds later. பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்கிட்ட. அதனால நீ பப்ளிக் உங்க அடுத்த முறை சொல்லிட்டேன். நீ என் பேரை சொல்லுங்கன்னு வச்சுக்க பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன் நான் எல்லாம் பண்றேன். என்ன பேசுறாங்க என் பேர் சொல்லுங்கிற நீ எவன் வந்து பேசுறாங்க வினோத்ன்ற நீ பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் சொல்லிட்டேன். பாத்துக்கோ அப்ப போய் தர்பீஸ் உங்களை தான் இவ்வளவு நேரம் தேன் உட்காரு. இப்படிதான் பேசுறீங்க நைட்? எப்படி பேசிட்டு இருந்தா நைட் நீங்க உளறீங்களா தூக்கத்துல? அவரை சொன்ன போய் பாத்து விட்டு உரட்டி விடுறீங்க சார் நீங்க. நானா நான் என்ன தெரியுமா நினைச்சு? இல்ல சத்தியமா ப்ராமிஸ் சார். நான் இதுவா நான் கூட செல்போன் இருந்தேன் டக்குன்னு அப்படிதான் தோணுச்சு. வீடியோ எடுத்து கூட அவர்கிட்ட காட்டுவோம் நம்ப மாட்டாரு நினைச்சு குரட்டையும் விடுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு தொத்திக்கிச்சா? இல்ல கொரட்டை எங்க பாருங்க. சத்தியமா நான் நைட் லேட்டா வந்து தூங்கினேன்ல. சத்தியமா கொட்டையை பார்த்தேன். எப்படி வந்துச்சு? அப்பயும் யோசிச்சேன் என்னடா நம்ம ஊர்ல யாரா கொட்டை. நான் கூட சபரி விடுறா அப்படின்னு பார்த்தா நீங்க கடைசியில இது பிக் பாஸ் கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கேக்குறேன் நான். உண்மையிலே ப்ராமிஸ் இல்ல கண்டிப்பா கேக்குறேன் சார். நான் பாருங்க விளையாட்டுக்கு நான் அப்படி சப்போஸ் இல்ல இன்டர்னு வச்சுக்கோ. முந்தானத்து நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? நடக்கிற இதுக்கு தான் உங்களுக்கு தூக்கத்தை நடப்பீங்க இல்ல பாத்ரூம் போற உள்ள போய் அந்த பாத் டப்ல போய் பத்துனுக்கிறீங்க. கொரட்டை விட்டது உண்மை. அது சத்தியம். இது மேல நம்புறது நம்பாததும் உங்க ஒரு கேளுங்க. பெரிய சண்டையா போயிருக்கா வந்து பாருங்க மூஞ்சி முன்னாடி வந்து பண்றாக்கா. ஒரு லிமிட் இருக்கு. நாங்க அப்பதுல இருந்து இங்க இருக்கிறோம். ஓகேவா? ஒழுங்கா இருக்கிறதா தான் இல்லன்னா நாங்க யாருன்னா நாங்க எதனா இது பண்றதுன்னா நாங்க அங்க போயிடுறோம். ஏன்னா தேவையில்லாத என்கிட்ட சண்டைக்கு வராரு இந்த ஹலோ இது நீங்க சொல்லாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க சண்டைக்கு வந்து அந்த பொண்ணால நீங்க உங்க வேலையை பாருங்க. எங்களுக்கு தெரியும். யாருகிட்ட சண்டைக்கு வர நீ? இப்ப யாருகிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் என்ன பண்ணேன் இப்போ? நான் எங்களுக்கு தெரியுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன பண்ண உங்களை இப்போ என்ன பண்ண? நியாயத்தை தானே பேசுனாங்க. என்ன நியாயத்தை பேசுனீங்க? அறிவே இல்லையா உனக்கு? வயசுக்கே அவ்வளவு வேற எதனா பேசுங்க சார். அதையே பேசாத சார். ஒரு சப்ஜெக்ட் 100 வாட்டி சொல்றீங்க சார். அறிவே இல்ல உனக்கு. அறிவே இல்ல உனக்கு. அறிவில்ல நாலேஜ் இல்ல அறிவில்ல வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி இல்ல. ஆமா வயசுக்கு ஏத்த உனக்கு வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி இல்ல. உனக்கு வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி சொன்னதே சொல்லலாம். அறிவு இருந்தா சொல்லுடா சொல்வானா? உனக்கு சொல்றாங்க. எவனா 100 முறை சொல்வானா? அது அறிவு இருக்கா உனக்கு? யாரா 100 முறை சொல்வாங்க. சொன்னதே 100 முறை சொல்வாங்க. சொன்னதே 100 முறை சொல்வாங்க. அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? சொன்னதே நீ வேற அறிவு இருக்குதா? வயசுக்கு மெச்சூரிட்டி இல்ல. வயசு ஆகுது உங்களுக்கு அறிவு இல்ல. வயசு வரைக்கும் வயசு வைக்கல. சொல்றது இல்ல. இது வரைக்கும் சொல்ற அறிவு அறிவு. இப்போ விஜய் சேதுபதி சார் வராரு. உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேட்கறாரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. அவர் கேட்க மாட்டாரு. கேட்பாரு. இப்ப போறீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
அந்த ஹவுஸா எங்க இருந்தா ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டு என்ன பண்ணுவேன்? கொடுக்கறது வந்து உங்களுக்கு விருப்பம்னா போங்கன்னுவாங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி ஆனா தொட விட கூடாது. யூடிசிங்ல மாட்டிக்குவேன் சொல்லிட்டேன். கைத்தட்டு போச்சான். இல்ல உண்மையா சோழ பையங்களை சூட பண்ண ராஜிக்கிறேன்னு. இப்ப அடுத்தது நான் இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன். ஆனா என்ன வந்து எல்லாருக்கிட்டையும் அசிங்கமா திட்டுகிறாரு. ரெடி 1 2. நீ எதுவுமே பண்ணாத கம்முனு. நீ எதனா பண்ணினா தான் இங்க பிரச்சனையே. 1 2 3 4 5 6 7 8 9 10. கேந்திர போக்கு பள்ளி. அதுக்கப்புறம் சொல்லுங்க. கத்தி கத்தி தொண்டை வலி. அதே சொல்றேன். இந்த மாதிரி நான் நைட்ல கத்தனா உங்களுக்கு தூக்கம் வரமா வராதா? நைட்டு ஃபுல்லா நீங்க உங்க வேலைய நைட்டு ஃபுல்லா இந்த மாதிரி இருந்தா எப்படி வந்து இல்ல 3 ஜெட்டி காணுங்க. 3 ஜெட்டி காணுங்க. ஜெட்டி ஒண்ணு மோளைக்குதே. குடம் தண்ணி. பேட்டரி அங்க நசுங்குதே. மைக்கு அங்க நசுங்குதே. செடி ஒண்ணு மோளைக்குதே. பேட்டரி ஒண்ணு நண்டு வருதே. அழகாய் பூத்த மலர் ஒன்று அதில் நானும் போவேன் கலர் ஒன்று ஒரு வானம். கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். அவரே ஈரம் பண்ணிட்டாரு. நீங்களே ஈரம் பண்ணிட்டீங்க. நீங்களே கொஞ்சம் நேர்மையா பாருங்க. கொஞ்சம் நீங்க இருந்து கேள்வி கேட்கலாம். நாட் an issue. அப்பவே ரெண்டு பாட்டில அப்படியே யார் சொன்னது? எல்லா பாட்டிலும் எக்ஸாம்பிள் பண்றப்ப இருக்க கூடாது. பிக் பாஸ் இருக்க சொல்லிட்டாரா? உட்கார்றா கம்முனு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்ம இதுல காணாம இருக்குனே. அது இருந்தா அதே கிண்ணத்துல போட்டு சாப்பிட்டுருவாங்க. பெர்பெக்ஸ்ல கூட பவுல்ல போட்டு டீஸ்பூன் கொடுத்தா குளுக்கோஸ் சாப்பிட்டு இருப்பாரு. அது உங்களுக்கு மூடப்பட்டிருக்கு. தெரியலண்ணே. நீ எதனா போய் எடுத்து சாப்பிட்டேன் கிச்சன்ல இது. நல்லா இருக்கு. 1000 அதுல வர ஃபர்ஸ்ட் பைத்தியம் யாருன்னா வண்டி லைட் வந்து பைத்தியங்களை பொதுவா சொல்றேன். இங்க இது உள்ள பிக் பாஸ் உள்ள வந்து கொஞ்சம் பைத்தியங்களை புடிச்சுன்னு போனா இன்க்ளூடிங் மீ என்ன இருந்தாலும் அவங்க செக் பண்ணி இட்டுன்னு போனோம். யார் பைத்தியம் இட்டுன்னு போனா நல்லா இருக்கும். நம்பர் 1 பைத்தியம் காணா வினோத். எல்லாரும் பாத்துக்காங்க. உங்களை சொல்ல பேரு நான் பேர் மென்ஷன் பண்ணி சொன்னா பாண்டியராஜ் சார் படத்துல வர மாதிரி. பாண்டியராஜ் சார் படத்துல பாத்துக்கல ஏழை விடுறதுக்கு சோபா ஏழை விடுறதுக்கு அப்ப பைத்தியங்களை வண்டியில புடிச்சுன்னு வருவாங்க. ஓம குச்சி அது மாதிரி 3000 அது மாதிரி பைத்தியங்களை வந்து இங்க வந்து புடிச்சுட்டு போங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஆமா நீங்களே செக் பண்ணி புடிச்சுட்டு போங்க. அடுத்து ஆக்டிங். நான் தப்பா பேசினா மக்கள் பாக்குறேன். மச்சி நான் தப்பா பேசினா மக்கள் பாத்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவர் பேரை பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. யார் பேரை? விஜய் பேரா? நான் அவருக்கு சொல்லவே இல்லை. சம்பந்தமே இல்லாத என்னையா இருந்தாலும் என்ன மேட்ச் என்ன நடக்குது சார்? சார் என்னோட ஜட்டி எடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆச்சு. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா என்னடா நம்மளுக்குன்னு மற்ற எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல். தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். வீடியோ போட மாட்டேன், தூக்க மாட்டேன், நடிப்பார்கள் சொல்ல மாட்டேன், தூக்க மாட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் காதல் போச்சுடா. இங்க ஒரு அவர் மேல தேவையில்லாத பழி சுமத்துறாங்க. ஆதியா 10 முறை சொல்லிடுறேன் பையா. அதே 10 முறை சொல்லுவாங்க, 100 முறை சொல்லுவாங்க, 10 முறை சொல்லுவாங்க, அதே 10 முறை சொல்லுவாங்க, 10 முறை சொல்லுவாங்க, அதே அதே 100 முறை சொல்லுவாங்களா? 10 முறை சொல்லுவாங்களா? அதே 10 முறை சொல்லுவாங்க, 10 முறை சொல்லுவாங்க, 10 முறை சொல்லுவாங்களா? 100 முறை சொல்லுவாங்களா? அதே 10 முறை சொல்லுவாங்க, 10 முறை சொல்லுவாங்களா? விஜி சீடு அரரமா ஒரு நிமிஷம் ஏங்க மெயினான சீனை பண்ண விடுங்க. விஜி சீடு கொஞ்சம் மைடு யார் லூசு அரரமா பண்ணுவான். அரரமா என்ன பண்ணுவார் தெரியுமா? இது வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் விஜி இப்படி பண்ணுவாரு, கண்ணத்தை இது பண்ணி ஐஸ்லாம் மாறும் அப்படி வரும். இந்த இது பண்ணுவாரு விஜி அரரமா வழுக்குது இது கீழே விழுகும்.
நம்மளுடைய கோட்டை குமார் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களை சொல்றேன். ஏன்னா எழுந்த யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு. நன்றி எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். தூங்கி எழுந்த உடனே கிச்சன் தான் பார்ப்பாரு, தோசை சுடுறாங்களா இல்லை ரொட்டி சுடுறாங்களான்னு. இது வரைக்கும் வந்ததுலேருந்து அவர் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்து வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர வேற எதுவுமே இந்த வீட்டில் அவர் பண்ண மாதிரி இல்லை. அதே மாதிரி பெண்கள் குழந்தைங்க வீட்டில் கக்கா போயிட்டு அம்மா என்னை கழுவி விடுமா, அம்மா என்னை கழுவி விடுமான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குச்சினுக்கிறார். அப்ப அது மாதிரி குச்சினுக்கிறாப்புல. சார் நான் வேற பேசிட்டு இருக்கேன் சார். ஃபேக்கா பண்றது, எல்லாரும் இரிட்டேட் பண்றது, இயற்கை நான் வேற பேசிட்டு இருக்கேன் சார். உங்களை எதுவுமே பேசல சார், வேற பேசிட்டு இருக்கேன். இப்பொழுது நேத்து வந்து நேத்து மேட்ச். ஆமா ஒண்ணு கடல்ல அடிச்சுன்னு வந்துட்டு பாரு, பாரு. கடல்ல ஒண்ணு ஆமா ஒண்ணு அடிச்சுன்னு வந்துட்டு பாருப்பா. தீபாவளி அதுவும் மஞ்சள் தண்ணிலாம் தைச்சு ஆட்டுக்கு மாலைலாம் போட்டிருக்கிறோம். மஞ்சள் தண்ணி ஆடு உத்தரவு குத்துச்சுன்னா வெட்ட வேண்டியதுதான் இப்ப ஸ்ட்ரைட்டா. நாங்க ரீல்ஸ் பண்ணவா, நான் உங்ககிட்ட சொன்னாலும் பண்ணிக்கிட்டு நீ இருப்ப, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. நடிக்காதையா கொஞ்சம் கம்னரியான்னு சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்ப, வீட்டுல கத்திக்கிட்டே தான் இருப்பாப்பா. உன்னை கத்தவானான்னு கம்னு உட்கார சொன்னாலும் கத்திக்கினே தான் நீ இருப்ப, நீ கத்திக்கின்னு தான் இருப்ப. சோறு ஆவறதுக்கு முன்னாடி தட்டை எடுக்காதனால தட்டை எத்துக்கின்னு தான் இருப்ப, நீ தட்டை கொளுத்தி போடாதேன்னு சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் கொளுத்தி போட்டுக்கிட்டு தான் இருப்ப.